මේ රටේ කෘෂිකාර්මික ශේෂ්ත්‍රය අකණ්ඩව නිෂ්පාදන පවත්වාගෙන நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் முதல் பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்துக்கு தேவையான உரங்கள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தி தேவையான உரத்தை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு தலையீடுகளை செய்துள்ளோம். எனவே நாம் தற்போது அடுத்த பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை நாட்டுக்கு இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நாட்டின் சில பகுதிகளில் உர விநியோகத்தில் சிற்சில குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கு உரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை சிலர் முன்வைக்கின்றனர். விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்படாவிட்டால் அவர்களால் தற்போது இவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே அரசியல் தேவைகளுக்காக பதாதைகளை ஏந்தியவாறு ஒரு சிலர் கூறும் இவ்வாறான கதைகள் ஒட்டுமொத்த விவசாயிகளின் கதை இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உரங்களின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவியமையால் விவசாயிகளுக்கான உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அரசாங்கமாக தொலைநோக்கு பார்வையோடு செயற்படுகின்றோம். அதற்கமைய தேவையான உரத்தை தேவையான அளவில் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக தனியாரையும் இணைத்து வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அடுத்த பெரும்போகத்துக்கும் உரத்தை இறக்குமதி செய்வதற்கான திட்டங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை எதிர்நோக்குவதற்காக உணவு பாதுகாப்பு குழு என்ற வகையில் ஜனாதிபதியோடும் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். මතුවේ හැකි තත්ත්වයන් වලට මුහුණ දීම සඳහා எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாதெனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். මේ මොහොතේ තියෙන තත්ත්වයන් වල අනුව தற்போதைய நிலைமைக்கு அமைய நாட்டில் எந்த வகையிலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. கடந்த போகத்தில் அறுவடையின் மூலம் பெறப்படும் சுமார் 1,40,000 மெட்ரிக் டன் சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி எம்மிடம் இருக்கிறது. நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் ஊடாகவும் சத்தோசோ ஊடாகவும் அந்த அரிசியை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஏனைய வர்த்தக சமூகத்தினரிடமும் அரிசி கையிருப்பு இருக்கிறது. நாட்டில் அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான சிவப்பு, வெள்ளை மற்றும் நாட்டரிசி கையிருப்பில் இருக்கிறது. 4 மாதங்களுக்கான மேலதிக கையிருப்பும் இருக்கிறது. கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக நாம் போதுமான அரிசியை இறக்குமதி செய்துள்ளோம். எனவே அடுத்த பெரும்போக அறுவடையை முன்னெடுக்கும் வரை சிறுபோக அறுவடையை நிறைவு செய்து அடுத்த பெரும்போகத்துக்கு செல்லும் வரை அச்சப்பட தேவையில்லை. எமது நாட்டில் அரிசி மேலதிகமாகவே இருப்பதோடு எந்த ஒரு அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது. ගෙනලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා ඉතින් අපි ලබන මහ කන්න කපනකම් යල් කන්නත් අස්සද්දලා ලබන මහ කන්නට යනකම් බය නැතුව අපේ රටේ සහල් පිළිබඳ අතිරික්තයක් තියෙනවා. සහල් හිගයක් ඇති වෙන්නේ නැහැ.